சற்று முன் மாவட்ட ஆட்சியரையே கீழே தள்ளி விடும் அளவிற்கு அராஜக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மாவட்ட ஆட்சியரையே உதாசீனப்படுத்தி கீழே தள்ளிவிடும் அளவிற்கு இந்த ஆட்சியில் திமுகவின் வன்முறை அரங்கேற்றி வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர் ராஜா கண்ணப்பன் மற்றும் நவாஸ் கனி எம்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரனை திமுக எம்பி நவாஸ் கனியின் உதவியாளர் விஜயராமு கீழே தள்ளிவிட்டார். இந்த நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட ஆட்சியரையே கீழே தள்ளிவிட்ட நவாஸ் கனி எம்பியின் உதவியாளர் விஜயராமு மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாவட்ட விளையாட்டு இளைஞர் நலத்துறை அலுவலர் தினேஷ்குமார் அளித்த புகாரில் அடிப்படையில் போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். ஒரு மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கிற்கும் நிர்வாக அமைப்பிற்கும் முழு பொறுப்புடையவர் மாவட்ட ஆட்சியர். அத்தகைய மாவட்ட ஆட்சியரையே உதாசனப்படுத்தி கீழே தள்ளிவிடும் அளவிற்கு இந்த ஆட்சியில் திமுகவின் வன்முறை அரங்கேற்றி வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரை உதாசீனப்படுத்தி கீழே தள்ளிவிடும் அளவிற்கு இந்த ஆட்சியில் திமுக வன்முறை அரங்கேற்றி வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கிற்கும் நிர்வாக அமைப்புக்கும் முழு பொறுப்புடையவர் மாவட்ட ஆட்சியர். அத்தகைய மாவட்ட ஆட்சியரையே உதாசீனப்படுத்தி கீழே தள்ளிவிடும் அளவிற்கு இந்த ஆட்சியில் திமுகவின் வன்முறை அரங்கேற்றி வருகிறது. மாவட்ட ஆட்சியரையே தள்ளிவிட்டவர் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுவே அம்மாவின் அரசாக இருந்திருந்தால் இப்படி நடைபெற்று இருக்குமா? ஏதோ சதிகாரத்தில் தன்னிலை மறந்து தரம் தாழ்ந்து நடக்கும் இந்த அரசை மக்கள் துணை கொண்டு விரட்டி அடிக்கின்ற காலம் விரைவில் வரும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா, திமுக ஆட்சியில் மாவட்ட கலெக்டருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா வேறு கட்சியோட எம்பிகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, திமுகக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவு சண்டைகள் நடந்து ஒரு மாவட்ட ஆட்சியரை கேவலப்படுத்தி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காருங்க. அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா மக்களின் உறுதுணையோடு இந்த ஆட்சியை விரட்டி அடிப்போம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.